வறுமைங்கிறது இந்தியாலயும் உலகத்துல நிறைய நாட்டிலையும் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. நிறைய பேருக்கு சம்பளம் கம்மியா இருக்கு, வாய்ப்புகள் குறைவா இருக்கு, பொழைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காசு இல்லைன்னா எத்தனையோ பிரச்சனை வருது பாருங்க. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் நம்ம சும்மா நிறைய காசை பிரிண்ட் பண்ணி விடக்கூடாது? எல்லாரும் பணக்காரங்க ஆயிடுவாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, என்ன சொல்றீங்க? ஆனா பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கிற இந்த ஐடியா அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இந்த வீடியோல கவர்மெண்ட் ஏன் சும்மா நிறைய காசை பிரிண்ட் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம நிறைய காசை பிரிண்ட் பண்ணினா என்ன ஆகும்னு புரிஞ்சுக்குவோம். நீங்க உங்க அப்பா அம்மா கிட்டயோ இல்லனா டீச்சர் கிட்டயோ கேட்டீங்கன்னா அது இன்ஃப்ளேஷன்ல கொண்டு போய் விடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்ஃப்ளேஷன்னா என்ன? இன்ஃப்ளேஷன் எப்ப வரும்னா நிறைய காசு இருக்கும்போது, ஆனா வாங்குற பொருள் அதே அளவுல தான் இருக்கும்போது விலைகள் ஏறும். நம்ம பொருளாதாரம் சப்ளையும் டிமாண்டையும் பொறுத்து தான் இருக்கு. சப்ளை அதிகமா இருந்து டிமாண்ட் கம்மியா இருந்தா விலை குறையும். ஆனா சப்ளை கம்மியா இருந்து டிமாண்ட் அதிகமா இருந்தா விலை ஏறும். இதுதான் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமா போச்சுன்னா அது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ஒரு சிம்பிளான உதாரணத்தோட பார்க்கலாம். பிரெட் வச்சு ஒரு பிரெட் விலை 20 ரூபாய்னு வச்சுக்கோங்க. ரமேஷ், சுரேஷ், குமார், பாலாஜி, ராஜ் இவங்க 5 பேர்கிட்டையும் 20 ரூபாய் இருக்கு. அப்புறம் 5 பிரெட் தான் விக்கிறதுக்கு இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பிரெட்டை 20 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இப்போ கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் காசை அதிகமா பிரிண்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் 20 ரூபாய் கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்படி பண்ணினா எல்லார்கிட்டையும் 40 ரூபாய் இருக்கும். ஆனா இன்னும் 5 பிரெட் தான் இருக்கு. பேக்கரியால உடனே நிறைய பிரெட் பண்ண முடியாது. ஆனா நிறைய காசு கையில இருக்கிறதுனால எல்லாரும் ஒரு பிரெட்டுக்கு பதிலா 2 பிரெட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இருக்கிற அதே அளவு பிரெட்டுக்கு போட்டி அதிகமாகுது. ஜனங்களுக்கு காசு அதிகமாயிருச்சுன்னா அவங்க அதிக விலை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேக்கரி 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கு பிரெட் விலையை ஏத்திடுவாங்க. ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருந்தா அதிக லாபம் பாக்குறது நியாயம் தானே. கடைசியில என்ன ஆகுதுன்னா எல்லாரும் முன்ன மாதிரியே ஒரு பிரெட் தான் வாங்க முடியும். ஆனா இப்போ அதுக்கு 40 ரூபாய் கொடுக்கணும். இது ஏன் நடக்குதுன்னா நிறைய காசு சுத்திட்டு இருந்தாலும் பிரெட் அளவு மாறாம அப்படியே இருக்கு. பேக்கரி இன்னும் 10 பிரெட் பண்ணினாதான் விலை குறையும். அதாவது நிறைய காசை பிரிண்ட் பண்ணி விட்டதால யாருமே உண்மையிலேயே பணக்காரங்க ஆகல. அப்போ இந்த மாதிரி பணத்தை பிரிண்ட் பண்ணா என்னதான் நடக்கும்னு இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாமா? ஆனா பேக்கரி பணக்காரன் ஆயிட்டானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, முதல்ல அவனுக்கு லாபம் அதிகமா தான் இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ எல்லார்கிட்டையும் நிறைய காசு இருக்கு. எல்லா பேக்கரியிலயும் பிரெட் வாங்க போட்டி போடுவாங்க. அதனால எல்லா பேக்கரிக்கும் நிறைய காசு வரும். அவங்களும் நிறைய கோதுமை வாங்கி நிறைய பிரெட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பிரச்சனை என்னன்னா கோதுமை வயல்ல தான் விளையும். வயல்னு பார்த்தா அது கொஞ்சம் தான் இருக்கு. கடைசியில என்ன ஆகும்னா விவசாயிகளால பேக்கரி டிமாண்ட பூர்த்தி பண்ண முடியாது. அதனால கோதுமை வாங்க பேக்கரிங்க போட்டி போடுவாங்க. அதனால கோதுமை விலை ஏறிடும். கோதுமை விலை ஏற ஏற பேக்கரிங்களும் பிரெட் விலையை இன்னும் ஏத்த வேண்டியிருக்கும். அப்போதான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா காசை அதிகமா பிரிண்ட் பண்ணினா பொருள் சப்ளை அதிகமாகாம போனா இன்ஃப்ளேஷன் வரும். அதனால பொருள் விலை ஏறும், காசு மதிப்பு குறையும். அதனாலதான் சும்மா நிறைய காசை பிரிண்ட் பண்ணி விட்டா பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய காசை பிரிண்ட் பண்றது ஒரு முட்டாள்தனமான ஐடியான்னு. கண்டிப்பா எந்த நாடும் அப்படி பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? சில நாடுகள் உண்மையிலேயே பண்ணினாங்க, அது ஒரு பெரிய தப்பா போச்சு. அதுக்கான சில முக்கியமான உதாரணங்களை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கண்ட்ரி 1. ஜெர்மனில ஒரு காலத்துல காசை கண்டபடி பிரிண்ட் பண்ணி விட்டாங்க. அதனால பொருளாதாரம் ரொம்ப மோசமா போச்சு. விலையெல்லாம் பயங்கரமா ஏறிடுச்சு. அதுக்கு பேரு வெய்மர் குடியரசு. 1920களில் இது நடந்துச்சு. இப்ப அடுத்த உதாரணம் பார்க்கலாம். கண்ட்ரி 2 ஜிம்பாப்வே. முன்னாடி ரொட்டேசியான்னு இருந்த நாடு. தென்னாப்பிரிக்கா மாதிரியே இனவெறி இருந்த நாடு. 1980களில் இனவெறி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரோட்டேசியா கலைக்கப்பட்டு ஜிம்பாப்வேன்னு புது நாடு உருவாச்சு. புது பிரசிடென்ட் ராபர்ட் முகாபே காலனி ஆதிக்கத்தை ரொம்ப எதிர்த்தவரு. வெள்ளைத்தோல்காரங்க கிட்ட இருந்த நிலத்தை புடுங்கி கருப்பின விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. ஆனா அந்த புது விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ ட்ரைனிங்கோ இல்ல. அதனால சாப்பாடு உற்பத்தி பயங்கரமா குறைஞ்சு போச்சு. வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாச்சு. பொருளாதாரம் சரியில்லை. வெளிநாட்டுல இருந்து தடையும் போட்டாங்க. அதனால நாடு ரொம்ப கஷ்டத்துல மூழ்கிடுச்சு. இந்த கஷ்டத்தை சமாளிக்க கவர்மெண்ட் செலவுகளை பாத்துக்கிறதுக்காகவும் பொருளாதாரத்தை சரி பண்றதுக்காகவும் நிறைய காசை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி கண்டபடி பண்ணினதால ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்துச்சு. அதனால பொருள் விலை ரொம்ப பயங்கரமா ஏற ஆரம்பிச்சது. 2008ல ஜிம்பாப்வேயோட ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ரேட் 89.7% நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போச்சு. ஜிம்பாப்வே டாலர் சுத்தமா யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. ஜனங்க சாதாரணமா முட்டை வாங்க கூட பெரிய மூட்டையில காசு அள்ளிக்கிட்டு போக வேண்டியதா போச்சு. ஒரு நாள்லயோ இல்லன்னா சில மணி நேரத்திலயோ விலை டபுள் ஆகிற நிலைமை இருந்துச்சு. கண்ட்ரி 3 வெனிசுலா. வெனிசுலாவில தான் உலகத்திலேயே அதிகமா பெட்ரோல் இருக்கு. சவுதி அரேபியாவை விட அதிகம். பெட்ரோல் அதிகமா இருக்கிற நாடுங்கிறதுனால வெனிசுலா அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி இருந்துச்சு. 2008க்கு முன்னாடி
வெனிசுலா ரொம்ப பணக்கார நாடா இருந்துச்சு. நிறைய பெட்ரோல் வித்து நிறைய காசு பார்த்துச்சு. ஆனா அந்த காசை வச்சு அவங்க நாட்டு தொழிற்சாலைகளையும் பொருளாதாரத்தையும் வளர்க்காம ஜனங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்தாங்க, நம்ம ஊர்ல இருக்கிற பொங்கல் பரிசு மாதிரி. அந்த நேரத்துல வெனிசுலாவோட சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் எல்லா தொழிற்சாலைகளையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பிரைவேட் கம்பெனிங்க வளர விடாம பண்ணிட்டாங்க. எல்லா காசையும் சலுகைங்கிற பேர்ல கொடுத்தாங்க. பொருள் விலையெல்லாம் ரொம்ப கம்மியா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால ஜனங்க சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா 2008க்கு பிறகு பெட்ரோல் விலை பயங்கரமா குறைஞ்சு போச்சு. பெட்ரோலை மட்டுமே நம்பி இருந்ததால வெனிசுலாவுல வருமானம் பயங்கரமா குறைஞ்சு பொருளாதாரத்துல பெரிய அடி விழுந்துச்சு. அதுல ஊழல், பிரைவேட் கம்பெனிங்க இல்லாததால டாக்ஸ் வசூல் பண்ண முடியாம போனது, பொருளாதாரம் சரியில்லாததுன்னு நிறைய பிரச்சனைங்க வேற. சோசியலிஸ்ட் கவர்மெண்டால சலுகைகளை உடனே நிறுத்தவோ குறைக்கவோ முடியல. ஏன்னா அப்படி பண்ணினா ஜனங்க கோவப்படுவாங்க. அதனால சும்மா நிறைய காசை பிரிண்ட் பண்ணி அந்த சலுகைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி கண்டபடி பண்ணினதால ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்து விலையெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிடுச்சு. வெனிசுலா பணம் சுத்தமா வேல்யூ இல்லாம போச்சு. ஜனங்க காசை ரோட்ல தூக்கி போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அதை வச்சு ஒண்ணுமே வாங்க முடியல. சரி, இதுல இருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, பொருள் உற்பத்தியை அதிகப்படுத்தாம சும்மா காசை பிரிண்ட் பண்ணி விட்டா விலைதான் ஏறும். ஏன் ஜனங்களுக்கு காசு வேணும்? அவங்களுக்கு தேவையானதையும் பிடிச்சதையும் வாங்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா உங்ககிட்ட கோடிக்கணக்கில் காசு இருந்து ஒரு பிரெட் இல்லைன்னா, இல்ல சுத்தமாவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கடைசியில பார்த்தா காசை சாப்பிட முடியாது. அதனால அது வேஸ்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கவர்மெண்ட் ஏன் சும்மா காசை பிரிண்ட் பண்ணி வெளிநாட்டு கடனை கட்டக்கூடாது? ஜனங்களுக்கு கொடுக்காமலே இருக்கலாமே. ஒரு நாடு நிறைய காசை பிரிண்ட் பண்ணினா மற்ற நாடுகளுக்கு அது தெரிஞ்சிடும். எப்படின்னா, பொருளாதார ரிப்போர்ட் மூலமா, இல்ல மாற்று விகித சந்தை மூலமா, இல்ல இன்ஃப்ளேஷன் கணக்கு மூலமா தெரிஞ்சிடும். புதுசா பிரிண்ட் பண்ண காசை வச்சு வெளிநாட்டு கடனை கட்டினாலும் மொத்த காசு அளவு அதிகமாகும். அதனால அந்த நாட்டு பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடும். வெளிநாட்டுல கடன் கொடுத்தவங்க நம்பிக்கையை இழந்துடுவாங்க. அவங்க மதிப்பு குறைஞ்ச காசை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாங்குற பணம் குறைஞ்சிடும். அதனால அவங்க அந்த காசை ஒரு விளையாட்டு காசு மாதிரி நினைச்சிட்டு அந்த நாட்டு பணம் மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்துருவாங்க. அதனால அந்த நாட்டோட பேரும் பொருளாதாரமும் கெட்டுடும். அப்ப கவர்மெண்ட் காசை அதிகமா பண்றதுக்கு பதிலா என்னதான் பண்ணணும்? இது கொஞ்சம் கற்பனையான விஷயம்தான். ஆனா கவர்மெண்ட்டுங்க மதிப்பு கூட்டுறதுல கவனம் செலுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கல்விக்கு நிறைய செலவு பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டணும், டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணணும், கம்பெனிங்க வளர உதவணும். சப்ளையும் டிமாண்டும் அதிகமா இருந்தா விலை ஸ்டெடியா இருக்கும். கவர்மெண்ட் கம்பெனிங்களுக்கு நிறைய உற்பத்தி பண்ண உதவினா அவங்க நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாங்க. புது வேலை வாய்ப்பு உருவாகும். பொருள் எல்லாம் நிறைய கிடைக்கும். அப்படி வேலை கிடைக்கிறவங்க கிட்ட பொருள் வாங்க காசு இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுங்கிறதால பார்த்து செலவு பண்ணுவாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, டிமாண்ட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பொருள் எல்லாம் அதிகமா இருந்தா கம்பெனிங்களால சும்மா விலையை ஏத்த முடியாது. ஏன்னா போட்டி இருக்கும். ஜனங்க சந்தோஷமா இருப்பாங்க, நாடு நல்லா இருக்கும். ஜப்பான், கொரியா மாதிரி சக்சஸ்ஃபுல் நாடுகள் பண்ணினதும் இதுதான்.